ஆசைப்பட்ட நுங்கு கிடச்சிடுச்சு. நேற்றுலேருந்து அவினாஷும் சாதனாவும் நுங்கு நுங்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இன்றைக்கி நுங்கு கிடச்சிடுச்சே. கிளி முட்டைன்னா வேணாண்டா, இது கௌதாரி முட்டை மாமா. கௌதாரி 3 முட்டை எடுத்தாச்சு. என்ன முட்டைன்னு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். கல்யாணம் வாங்கிக்கணும். அத்தை புள்ள அத்தை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வித் பட்டு. என்னடா இது முருங்கீரையோட இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து மாமா வீட் பட்டு சேனல் ரொட்டீன் விளாக் தான் பார்க்க போறீங்க. இன்னைக்கு ஃபுல்லாக என்னென்னலாம் நாங்கள் பண்ண போகிறோம் அதுதான் விளாக். இது ஒன்றும் இல்லை, பக்கத்தில் வந்து எங்கள் வீட்டில் வந்து முருங்கை மரம் விழுந்துச்சா, அதனால இதை எடுத்துட்டு போயிட்டு கோழிக்கு போடணும். கோழி சாப்பிடுமா இது? அப்படியா? கோழியை சாப்பிடும். சரி, அப்போ போய் காமிக்கலாம். கோழிக்கு போட்டுட்டு வரோம். பட்டு வந்து இப்போ புளியா மரத்துக்கு போகிறோன்னு சொன்னாங்க. சரி, போயிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எவ்வளோ கோழி போகிறோம்? இது ஃபுல்லாகவே முட்டை போடுற கோழி. ஆமாம், முட்டை போடுற கோழி தான் இதெல்லாம். இதுக்கப்புறம் கோழி முட்டை வேணும், கோழி முட்டை வேணும் கேட்பா பாருங்களா. இதுக்கு முன்னாடி மாடு முட்டை சாப்பிட்டா. மாடு முட்டையா? யாருக்கா கோழி முட்டை வேணுனாக்கா சொல்லுங்க. நம்ம வீட்டு பக்கத்தில் தான் இருக்கு. ஆமாம், எங்கள் மாமா வீட்டு பசங்க தான் வந்து இதை வளர்க்குறாங்க. எல்லா கோழியுமே இருக்கு. இங்க நாட்டு முட்டைலாம் கூட கிடைக்கும். மூங்கில் தான். மூங்கில் இங்க பாருங்க, நம்ம வீடு தெரியுது பாருங்க. ஆமா, இந்த வரைக்கும் பாரு நம்ம வீடு. அதான் நம்ம வீடு. செவுரு பின்னாடி பேக். இன்னைக்கு வந்து அத்தை வீட்டில் வந்து பத்திரிக்கை அடிக்க வந்திருக்காங்க. அப்பாவுடைய தங்கச்சி, அப்பாவுடைய சித்தப்பா பொண்ணுங்க. இவங்க வந்து ரொம்ப நாள் ஆச்சு. இவங்க வந்து இங்கெல்லாம் வந்து இப்போ தான் வந்தாங்க. அதுவும் வந்து வண்டியிலே வந்து நம்ம வீட்டை கிராஸ் பண்ணி வளகாப்புக்கு வந்தாங்க. வளகாப்புக்கு வந்தாங்க. வீட்டை கிராஸ் பண்ணியே போயிட்டாங்க. நம்ம வீடு அடையாளம் தெரியும். பிறந்த நாளுக்கு வரல. ஏன் வரல? பிறந்த நாள் பத்திரிக்கை வைக்கல நீ? சரி சரி. இப்போ வந்து வீடு அடையாளம் தெரியல. நேற்று கூட ஒரு அண்ணன் வந்து என்ன வீட்டை இடிச்சு கட்டிட்டு அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அதனால இவங்களுக்கு அடையாளம் தெரியல. இப்போ வந்து இவங்களுக்கு தான் கல்யாணம். அதனால பத்திரிக்கை வாங்கிக்கணும். அத்தை புள்ள அத்தை. கண்டிப்பா சரி, பிச்சு தரேன். அம்மா அப்பாக்காக வெயிட் பண்ணாங்க இவ்வளோ நேரம். ரொம்ப நேரமா அப்பாவுக்காக வெயிட் பண்ணாங்க. அப்பா வந்து இல்லை வீட்டில். புளியாமரம் உடுக்கிறதுக்கு நான் வச்சனு சாதனை வச்சன் இல்லை, அவினாஷு சாதனை வந்துருக்குறான். இந்த பக்கத்தில் இருக்கிற மரம் வந்து ஓரளவுக்கு அறுவடை ஆகிடுச்சு. இந்த மரம் வந்து இன்னும் ஒரு உழுக்கணும். ஏன்னா காயாதான் இருக்குது. உழுக்குனா தான் பழுக்கும்னு சொல்லுவாங்க. அதனால ஒரு உழுக்கணுமா. ஒரு வாரம் ஆச்சு. சரி, இன்னைக்கு வந்தோம். அப்படியே வந்து ஒரு மூட்டை குளிக்குன்னு போகணும். ஃப்ரெண்ட்ஸ், மரத்து உள்ளார இந்த புளியா மரம் கேப்லாம் வந்து 3 முட்டை இருக்குது. வெள்ளையா இருக்குது. என்ன முட்டைன்னு தெரியல. என்ன முட்டை? அவியதே காக்கா முட்டை, குருவி முட்டையா இருக்கும். குருவி முட்டை காக்கா முட்டையாக தான் இருக்கும். தெரியலையே. சரி, எடுத்துக்கிட்டு காமிக்கிறேன். கிளி முட்டைன்னா வேணாண்டா, இது கௌதாரி முட்டை மாமா. கௌதாரி முட்டை? அது கௌதாரி முட்டை மாதிரி தான் இருக்குது. குட்டியாகுது வேற, பெருசாகுதுன்னொடனே நான் காக்கா முட்டைன்னு நினச்சிக்கினேன். எடுத்துட்டியா? கட்டு. சூப்பர். இன்னொன்று எடுக்கிட்டா? இன்னும் ஒன்று இருக்குது. அதுவும் அது எந்தெல்லாம் இது. மூணு முட்டை எடுத்தாச்சு. என்ன முட்டைன்னு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில்.
என்ன முட்டையாக இருக்கும் வீடு கௌதாரி தான். போது இந்த மரத்தில் வந்து ஒரு முட்டை 3 முட்டை கிடச்சிது. அது வந்து பட்டு காமிக்கிறேன். அது என்ன முட்டைன்ட்டு நீங்களே சொல்லுங்கள். எனக்கு வந்து நான் சொல்கிறேன் கௌதாரி முட்டையா, கௌதாரி முட்டை. பட் நீ பாரு பட்டு என்ன முட்டைன்ட்டு. பத்திரமா புடிச்சுக்கோனா, கீழே ஊன்னா உடஞ்சிடும். இது வந்து காடை முட்டைலாம் இல்ல, கௌதாரி கௌதாரி. மேல பிளாக் பிளாக்கா இருக்கும், இது ஃபுல்லா ஒயிட் கலர்ல இருக்கு. ஐயோ எனக்கு பயமாயிட்டே. கௌதாரி முட்டைக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். கொஞ்சம் கொஞ்சம் மிதக்க கூடாது. மிதக்கு தான் இது இருக்குதுன்னா தாய் மூணுமே மிதக்குது. ஐ முட்டைனாலே மிதக்கும் தான். யார் சொன்னது? குஞ்சு இருக்கிற முட்டை தான் மிதக்கும், கெட்டு போன முட்டை தான் மிதக்கும். இப்ப கடையில எல்லாம் வாங்கி முட்டை நல்லா இருக்கான்னு செக் பண்ணோம்னா மிதக்க கூடாது, கீழே தண்ணியில போயிடணும். மிதக்குச்சுன்னா அது கெட்டு போன முட்டைன்னு அர்த்தம். இதை நம்ம செக் பண்றோம்னா உள்ள கரு இருக்குன்னு அர்த்தம். மிதக்குதே, 3துலயும் கரு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் அந்த முட்டையை வந்து மரத்தில் இருந்து எடுத்தோம்ல, மறுபடியும் மரத்துலேயே அந்த முட்டையை வைக்க போகிறோம். ஏன்னாக்கா வந்து நாங்கள் தண்ணியில் போட்டு செக் பண்ணோம், அது வந்து கரு இருக்குது. அப்புறம் கையில் எடுத்தது வந்து ஓட்டை போட்டு தானாக வெளியில் வர்ற மாதிரி இருக்குது ஒரு முட்டை. சரி இதுக்கு மேலே அது நம்மளால் வச்சுருக்க முடியல. ஒரு முட்டை வந்து சாப்பிட்லாம், காடை கௌதாரி முட்டை. ஆனால் வந்து கரு இருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கெலாம் சரி வராது. அவ்வளோத நம்ம எடுத்த இடத்துல வச்சிடலாம். பார்க்கறதுக்கே வந்து பாவமாக இருக்குது. இப்போ குட்டி போகிற ஸ்டேஜ் வேறு. சரி அதனால் நான் அந்த மரத்து மேலே வச்சிட போகிறேன். அதுக்கு மறுபடியும் வந்துட்டேன் நான் மரத்தாண்டு. மறுபடியும் மரத்தில் ஏறிட்டேன். சரி முட்டையை வச்சிடலாமா? இது அப்படியே அசைகிற மாதிரி இருக்குது இது. சரி வச்சிடலாம். இது உள்ளார தான் வைக்கணும், கை எனக்கு போகாது. உள்ளார வச்சு தள்ளி விட்டுரும். ஓகேவா? அதையும் எடு. போட்டேன். கட்டு. இன்னும் சேஃபாக போகுதா? இதான் பார்த்து வையுது. பார்க்கும்ல. அப்பா இப்போ தான் திருப்தியாக இருக்குது. 3 முட்டை மறுபடியும் எத்தாந்து வச்சாச்சு. அது நேமா இன்றைக்கி இல்லை நாளைக்கே போட்டுருலடா? இன்றைக்கே வந்துடும்ல. ஒரு முட்டையில் வந்து மூக்குக்கு வந்துது. இன்னும் 2 முட்டையில் நாளைக்கு நாளைக்கு. சரி அது நாளைக்கு வந்து மறுபடியும் அது குஞ்சா பொரிச்சிச்சான்னு பார்ப்போம். நாளைக்கு அது குஞ்சா பொரிச்சு இருக்கா என்னன்ட்டு நாளைக்கு பார்ப்போம். இருந்ததுன்னா உங்களுக்கு காமிக்கிறேன். சரியா? சரி காய்ஸ், நம்ம மரத்தாண்ட அதான் முட்டை வைக்க வந்தோம்ல, அப்படியே வந்து நுங்கு இருக்கிறாங்க. நல்லா சூப்பராக இருக்குது நுங்கு. நாங்களே இது காலையிலேருந்து அறுக்கணும்னு ட்ரை பண்ணோண்ணா. எங்கள்கிட்ட ஆக்கேருவா இல்லை. சோத்து மாடம் பிஞ்சு மாதிரி தானே இருக்குது. நமக்கு ஒரு கொலை. என்னது இது? நுங்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். ஆசைப்பட்ட நுங்கு கிடச்சிடுச்சு. நேற்றுலேருந்து அவினாஷும் சாதனாவும் நுங்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இன்றைக்கி நுங்கு கிடச்சிடுச்சே. அவி ஒரு கொலை கிடச்சிச்சு. நோவாமல் நோம்பு கும்பின்னு நினச்சோம். நோவாமல் நுங்கே கிடச்சிடுச்சு. கிரியா இது முட்டை வைக்க போனோம்ல, அங்கே ஒருத்தவங்க நுங்கு வெட்டினாங்க. அப்படியே அந்த அண்ணன் ஒரு கொலை கொடுத்தாரு. சும்மா கொடுத்தாங்க. சும்மா தான் இது. ஆனால் எப்படி இருக்குன்னு தெரியல. பார்ப்போம், வெட்டி பார்ப்போம்னா. நல்லதாக தான் கொடுப்பாங்க. எப்படி வேஸ்ட் ஆனதை கொடுப்பாங்க? வித்தா வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல நுங்கு. அவங்களே வீட்டுக்கு வெட்டுறன்றாரு. அவர் போய் விற்க போறாரு. அவனுக்கு அந்த அண்ணன் சூப்பராக வெட்டினாரானா. அது ஆக்கேரியா மாதிரி தான் இருந்ததுன்னா அதால் அறுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அதை வந்து கைட்டி அதால் வச்சு வெட்டுறாரு. இந்த சீசனில் இன்னும் ஒரு டைம் கூட நுங்கு சாப்பிட்டதே கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக நுங்குலாம் வெட்டி சாப்பிட்டாச்சு. ரொம்ப வந்து நுங்கு அதில் உள்ள ஜூஸ்லாம் ரொம்ப இல்லை, ஓரளவுக்கு இருந்துச்சு, சாப்பிட்டோம்.
நீங்கள் பார்க்குறவங்க யாருன்னா நுங்கு இது மாதிரி பனைமரம்லாம் வச்சுருந்தீங்கன்னா எங்களுக்கு அனுப்பிச்சி விடுங்க, காசுக்கு நாங்கள் வந்து வாங்கிக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.